அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மீனாட்சி பேன் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம பேன் கார்டு சர்வீஸ் மற்றும் ஜெராக்ஸ் தொழில் சம்பந்தப்பட்டமான வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதன் வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கார்டு மேக்கிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் அது. பிளாஸ்டிக் கார்டு மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று டைரெக்டாக பிளாஸ்டிக் கார்டு பிரிண்டர் வாங்கி பண்ணுறது, இன்னொன்று இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வாங்கி நம்ம மேனுவலாக நம்ம நார்மலாக லேமினேஷன் பண்ணி அதை ஐடி கட்டர் வச்சு கட் பண்ணி பண்ணுறது. இது ரெண்டுமே என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு இப்போ பிளாஸ்டிக் பிரிண்டரில் பண்ணும்போது ஒரு 100% குவாலிட்டி இருக்குது அப்படின்னா, நாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 70% 80% வந்து குவாலிட்டி இருக்கும். இன்றைக்கி மேஜராக இருக்கிற பல கடைகள்லையுமே, பெரிய கடைகள்னு சொல்லக்கூடிய கடைகள்லையுமே இந்த ஐடி கட்டர் சாஃப்ட்வேர் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பிளாஸ்டிக் கார்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு பிளாஸ்டிக் கார்டு பிரிண்டரோட விலை இன்னைக்கு ஸ்டார்டிங்கே 35,000 40,000 மேலே இருக்கு. ஸோ அது கம்மியாக இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து 32,000 மேலே இருக்கு. ஸோ அவ்வளவு விலை கொடுத்து நம்ம வாங்கி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற லேமினேஷன் மிஷின், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் கார்டு நம்ம மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை வந்து லேமினேஷன் மிஷின், ஒரு நார்மலாக நம்மகிட்ட இருக்கிற ஒரு கலர் பிரிண்டர், ஒரு ஐடி கட்டர், இது இருந்தாலே போதும், நம்ம ஒரு பிளாஸ்டிக் கார்டு மேக் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சாதாரண பிரிண்டரில் இது பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு சந்தேகப்படுறாங்க. கவலையப்படாதீங்க, எந்த ஒரு கலர் பிரிண்டராக இருந்தாலும் அதில் பிரிண்ட் பண்ணலாம். இதில் அடுத்து என்ன நமக்கு தேவைப்படும்னா, சிந்தட்டிக் பேப்பர், பட் லேமினேஷன் பவுச். லேமினேஷன் பவுச்சு 250 இருக்கக்கூடாது, 250 மைக்ரான் இருக்கக்கூடாது, 350 மைக்ரான் இருக்கணும். ஸோ சில விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா 100% வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் கார்டு கிட்ட நம்ம நெருக்கி கொடுக்கலாம், குவாலிட்டி கொடுக்கலாம். ஸோ இதுதான். இதில் என்னென்னா, இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலயமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சின்ன சின்ன டிப்ஸ் நான் தர்றேன். கிட்டத்தட்ட நம்ம அந்த குவாலிட்டி ஒரிஜினல் பிரிண்டிங் அளவுக்கு நம்ம, அதாவது ஒரிஜினல் பிரிண்டிங் சாஃப்ட்வேரில், பிளாஸ்டிக் பிரிண்டிங் சாஃப்ட்வேரில் என்ன குவாலிட்டி இருக்கோ அதை நம்ம நெருக்கி கொடுக்கலாம். மார்க்கெட்டில் வந்து அந்த கார்டுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா செலவு வரும். ஒரு பிளாஸ்டிக் பிரிண்டரில் போடுறதுக்கு 2 கார்டுக்கு வந்து 12 ரூபா கிட்ட, 12 ரூபா 13 ரூபா செலவு வரும். ஆனால் நம்ம இதில் பண்ணுறது மூலயமா நமக்கு செலவு 7 ரூபா தான் வரும் 2 கார்டுக்கு. உங்களுக்கே தெரியும், பிளாஸ்டிக் கார்டு போடுறதுக்கு மார்க்கெட்டில் 2 கார்டுக்கு 120 ரூபா, 130 ரூபா, சில இடங்களில் 150 ரூபா கூட வாங்குறாங்க. பட் ஆனால் நாம் இப்போ பண்ணி கொடுக்குறதுல நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும், ஏன்னா உங்களுக்கு செலவு 7 ரூபா தான், 7 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். மார்க்கெட் ரேட்டு இப்போ 150 ரூபா இருக்குது, 120 ரூபா இருக்குன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 80 ரூபா வாங்கினாலும் உங்களுக்கு நல்ல லாபம் தான். ஸோ அதுதான் இப்போ நம்ம சொல்ல வரோம். நம்ம மார்க்கெட்டில் நிறைய பிவிசி கார்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு ரினியூவலு, வருஷத்துக்கு ஒரு ரினியூவலு, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் நாம் அப்படி கிடையாது. நம்ம, உங்களுக்கு தெரியும், மீனாட்சி பேன் சர்வீஸில் எந்த ஐடி கொடுத்தாலும் லைஃப் டைம் சப்போர்ட் தான். ஸோ இதுவும் லைஃப் டைம் தான். நாம் வச்சுருக்கிற ப்ரைஸ் 999க்கு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஓஎஸ் போடுறோம், ஓஎஸ் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 250 மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த கீ நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? அதனால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து இது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனி பிடிஎஃப் கிராப் இமேஜ், நீங்கள் வந்து எந்த ஒரு ஓட்ரேடியோ எதுனாலும் சரி நீங்கள் கிராப் பண்ணியும் உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஆதார் ஒரிஜினல். ஆதார் ஒரிஜினல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆதார் ஒரிஜினல் ஆதார் அப்படின்னா என்னென்னா, ஆதார் வந்து இப்போ வந்து சில வந்து ஒரிஜினல் இப்போ டவுன்லோட் பண்ணும்போது ஒரிஜினலாக வர்றதை அப்படியே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பிறந்த தேதி மட்டும்தான் விடுவதில்ல, அதை அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த ஆதார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மொபைல், கஸ்டமருடைய மொபைல் நம்பரும் இந்த இதில் ஆட் ஆகி வந்துடும். அதுதான் இந்த இதில் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி என்எஸ்டிஎல் பேன் கார்டு, யூடிஐ பேன் கார்டு, இன்சென்ட் பேன் கார்டு, இது எல்லா பிடிஎஃப்மே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கார்டாக போட்டுக்கலாம். அதே மாதிரி ஓட்டர் ஐடி, ஹெல்த் கார்டு, நம்ம தமிழ்நாடு கார்டு, அது போட்டுக்கலாம். இது டிஎம்கே ஐடி கார்டுன்னு சொல்லி இருந்துச்சு, இது இப்போ இல்லை. பட் ஆனால் இதுவும் நம்ம வேற மாதிரி லிங்க்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஸ்லாம் கார்டு போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா டைப் கார்டுமே நீங்கள் போட்டுக்கலாம். அது போக மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸு, ஸ்மார்ட் கார்டு, அதையுமே நீங்கள் பிளாஸ்டிக் கார்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர்ல அடிஷனலா இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் மேக்கர். இன்னைக்கு நிறைய பேர் குரூப்ல பாஸ்போர்ட் மேக்கர் தான் அதிகமா கேட்கறாங்க. அதாவது இந்த ஒரு ஒரு போட்டோ அனுப்பி விட்டு இது எனக்கு 8 காப்பி போட்டு கொடுங்க, எனக்கு ஸ்டாம்ப் சைஸ்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இந்த சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர்லயே உங்களுக்கு அதுவும் சேர்ந்தே வந்துடும். ஒரு ஆப்ஷன் இல்லை, பிளாஸ்டிக் கார்டு மட்டும் இல்லை, நீங்க பிவிசி கார்டும் சாரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் நீங்க இதை போட்டுக்கலாம். அது எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோஸ் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு இப்ப இருக்காங்க இவங்களுக்கு நீங்க கிராப் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிக்கிட்டு கிராப் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான். நீங்க இதுக்காக தனியாக பாஸ்போர்ட் மேக்கர் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதுலேயே உங்களுக்கு பாஸ்போர்ட் சரி எனக்கு இது இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். போட்டோ கரெக்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டனா கூட்டிக்கலாம், கான்ட்ராஸ்ட் கூட்டினா கூட்டிக்கலாம். எல்லாமே அப்ளை கொடுத்துட்டீங்க, அப்ளை ஆயிடும். இல்லை எனக்கு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கரெக்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 2 செகண்ட் தான், 2 செகண்ட் அல்லது 50 செகண்ட்ல உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக் பேக்ரவுண்டு ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் மாறிடுச்சு. உங்களுக்கு இந்த கலர் வேணாம், எனக்கு வேற மாதிரி வேணும் அப்படின்னா என்ன கலர் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு மாறி வந்துடும். ஸோ அப்படின்றப்ப நமக்கு எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்ட் நாங்கள் கொடுத்துக்கலாம். எப்படினாலும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இதுல 8 பாஸ்போர்ட் வேண்டாம், எனக்கு 4 பாஸ்போர்ட் தான் வேணும் அப்படின்னாலும் இங்க பாத்தீங்கன்னா இது 4 பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா 4 வந்துடும். இல்லை எனக்கு ஸ்டாம்ப் சைஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸ்டாம்ப் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாம்ப் சைஸும் சேர்ந்து வந்துடும். இல்லை ஃபுல்லாவே எனக்கு வேணும் 6 பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப் வேணாலும் கொடுத்துடலாம். அப்படியே சிம்பிளா நீங்க நேரடியாக பிரிண்ட் கொடுத்து செட்டிங்ஸ் போய்க்கலாம். அவ்வளவுதான். சரியா? ஸோ அப்போ இதுலயும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைச்சு போகும். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் இமேஜ். வாட்ஸ்அப்ல இருந்து நமக்கு இமேஜ் அனுப்பி விட்டுருவாங்க. அதாவது ஒரு ஆதார் கார்டை பிரிண்ட் பண்றதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா அனுப்பி விட்டுருவாங்க. அதை நாம தனித்தனியா எடுத்து வச்சு வேர்ட்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். அதுல இது ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். செல்ஃப் ஃப்ரண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க, செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் ரைட் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி இதை மட்டும் கிராப் பண்ணுங்க. அதே மாதிரி பேக் சைடு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ரொட்டேட் கொடுத்துருங்க. இங்க அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா போயிடும். நம்ம ஈஸியா பிரிண்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிச்சு. அப்படியே நேரடியா நீங்க பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளா இந்த ஒரு வேலை நமக்கு முடியும். இது மாதிரி நீங்க எந்த மெத்தட் ஹரிசாண்டலையும் போட்டுக்கலாம். வெர்டிகலாவும் வேணும் அப்படின்னா வெர்டிகலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆஃப் ஏப்பர்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 2வது ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் இருந்துச்சா, அதே மாதிரி இன்னும் என்ன போட்டோ கிராப் சைன். இப்போ நீங்க போட்டோ சிக்னேச்சர் நம்ம ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு போட்டோ சைன் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு நீங்க வேணுங்கிற அளவுக்கு நீங்க கிராப் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்க இங்க செட் பண்ணிக்கிட்டு வித் எவ்வளவு இருக்கணும், ஹைட் எவ்வளவு இருக்கணும், ரெசல்யூஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க போட்டோ எடுத்து கிராப் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். இப்போ நீங்க எத்தனை கேபி வேணும், ஹைட் போட்டிருப்பாங்க இல்லையா, ஹைட் எனக்கு 150 இருக்கணும், வித்து இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெசல்யூஷன் இருக்கணும். இது மாதிரி கொடுத்துட்டு நீங்க கிராப் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போட்டோவும் இதாயிரும். ஓகேவா? இதுல போட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சாஃப்ட்வேர் காஸ்ட் ட்ரிபிள்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்மளுடைய சைட்லயே உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். நம்ம சைட் லிங்க் எல்லாமே நான் தர்றேன். இதுக்கு தேவையான மெட்டீரியலான 350 மைக்ரான் பவுச்சு, சிந்தட்டிக் பேப்பர் எல்லாமே நம்ம சைட்ல ரெகுலரா நீங்க வாங்கிக்கலாம். உங்க கடைக்கே வந்துடும். ஸோ நீங்க சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் தேவைப்படுறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஐடி வாங்கினீங்கன்னா நாங்க உங்க சிஸ்டத்துல ஒன்னே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் போட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் தான். எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் இதுல வேற என்ன மாதிரி அப்டேட்ஸ் வரும்னா சில நேரங்களில் சில அப்டேட்ஸ் வரலாம்.
அப்டேட் வர்றப்ப எக்ஸ்ட்ரா கீக்கு வந்து நீங்க 250 பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது புதுசா இந்த இதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்றதாலும் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது அப்டேட் இந்த சாஃப்ட்வேர்ல வருது அப்படின்னா நம்ம அப்டேட் பண்றப்ப மட்டும் ஒரு 250 அல்லது 300 கட்டுற மாதிரி இருக்கும். மிச்ச நேரம் மிச்சபடி நம்ம எதுவும் கேட்க போறது இல்லை. கீ மிஸ் ஆயிடுச்சு, ஓஎஸ் போச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் ஒரு 250 நீங்க எக்ஸ்ட்ரா கட்டி தான் ஆகணும். கட்டினா தான் உங்களுக்கு இது கிடைக்கும். மிச்சபடி ஓஎஸ் நீங்க பிரச்சனை இல்லாம ஓட்டுனீங்க அப்படின்னா லைஃப் டைம் நீங்க ஓட்டிக்கலாம். அதுக்கு நான் 100% சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.